சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, உனக்கு அந்த அளவுக்கு சிங்கப்பூர் பிடிச்சிருக்குன்னா குழந்தைய கொடுத்துட்டு போ, அங்கே இருந்துக்கோ. ஹலோ, அது ஏன் குழந்தை? குழந்தைய கொடுத்துட்டீங்க, எழுதியும் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சும்மா குழந்தை குழந்தைன்னு கேட்டெல்லாம் வராதீங்க. பூர்ணி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? குழந்தை இவங்களோடது. இவங்க உங்களுக்கு தத்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி தானே அந்த வேண்டுதலை வச்சிருந்திருக்காங்க. அப்ப அந்த வேண்டுதலை நிறைவேற்ற வேணாமா? அதுக்கு நீங்க வரணும்ல. இதையே இவ்ளோ பிரச்சனையாக்குறீங்க? ஹலோ, நீ யார் முதல்ல? நீங்க இந்த மாதிரி தான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி நீங்க பேசுறதுக்காக நான் வருத்தம் எல்லாம் படல. எது நியாயமோ அத சொல்றேன். ஒருத்தவங்க குழந்தைய கொடுத்திருக்காங்கன்னா அந்த குழந்தைய கொடுத்ததுக்காக இவங்க மேல உங்களுக்கு நன்றி உணர்ச்சி தான் இருக்கணும். அத விட்டுட்டு இவ்ளோ வெறுப்ப கொட்டிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை யாரோட குழந்தை? இவங்களோட குழந்தை. ஏதோ நீங்க கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனாலும் இவ்ளோலாம் இருக்க கூடாது பூர்ணி. தத்த எடுத்துட்டா எல்லாமே பண்ணலாம்னு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது? சிந்து, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ஆமாமா, இந்த வீட்ல ரோட்ல போறவங்க எல்லாம் இங்கதான் வந்து கிடப்பாங்க. அப்புறம் அவங்களும் என்ன கேள்வி கேட்பாங்க. இத பாரு, நான் இல்லாத நேரத்துல இந்த வீட்ல வந்து சேர்ந்திருக்க. பாத்திரம் கழுவுனியா, துணி துவைச்சு போட்டியான்னு வேலைக்காரி மாதிரி இருந்துக்கோ. சும்மா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நியாயத்தை பேசுறதுக்கு குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மனுஷனா இருந்தா போதும். நீங்க பண்றது தப்புன்னு ஊர் உலகமே சொல்லும். அது உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா ரகு? ரோட்ல போறவங்க வரவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா? இதான் உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் என்ன ட்ரீட் பண்ற விதம். அதுக்கு தான் சொன்ன நான் இங்க வரவே மாட்டேன்னு. நீங்க இமீடியட்டா டிக்கெட் போடுங்க. இதுங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. என்னது இதுங்களா? என்ன பேச்சு பேசுற? என்ன அது இதுங்கிற? இங்க இருக்கிறவங்கள பார்த்தா மனுஷங்களா தெரியல உனக்கு? ஆடு மாடா தெரியுதா? மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு. அப்படி சொல்றே? ஹலோ, நான் அப்படிதான் பேசுவேன். குடும்பமே சேர்ந்து பித்தலாட்டம் பண்ணோம். அதை கேட்டுக்கிட்டு நான் இவங்களை கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? ஏய், இங்க பார், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்ப என்னத்த கேட்டுட்டாங்க? குழந்தைய திருப்பி கொடு நான் கேட்டாங்க. குழந்தைக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன், முடி கொடுக்கணும், வர சொல்லுங்கன்னு கேட்டா வந்து தொலைய வேண்டியதானே? அதை விட்டுட்டே நான் வரமாட்டேன், நான் சிங்கப்பூர்லயே இருப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? வர்றதுக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம். தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்ல தானே நானும் பதில் சொல்றேன். புரியலையா உனக்கு? நான் இது வரைக்கும் உன்கிட்ட மரியாதையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சிந்துவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இவளை எப்படி நீ அப்படி பேசலாம்? என் வீட்டுக்கு நான் ஒருத்தர் கெஸ்டா கூட்டிட்டு வந்தா நீ இப்படிதான் இன்சல்ட் பண்ணுவியா? என்ன பத்தி குறை சொன்னா நான் அப்படிதான் பேசுவேன். ஏன் லைஃப்ல தலையிடுறதுக்கு இவ யாரு? என் ஃப்ரெண்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசதான் செய்வாங்க. உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த, எந்த கோர்ட் மூலமா குழந்தை உனக்குன்னு எழுதி கொடுத்தனோ அதே கோர்ட்டுக்கு திரும்பவும் போவேன். இந்த பொண்ணுக்கு குழந்தைய வளர்க்கறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுவேன். அதுவும் இன்னைக்கே பண்ணுவேன். பாக்குறியா? என் குழந்தைக்கு நான் முடி எடுக்கிறது மட்டும் இல்லாம நீ இந்த நாட்டை விட்டு போக முடியாதபடி பண்ணிடுவேன். சிந்து, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கல? இதுதான் எவிடன்ஸ்.
இந்த எவிடன்ஸை நான் கோர்ட்ல கொடுப்பேன். இத்தனை பேர் சேர்ந்து பேசியும் ஒரு குழந்தைக்கு மொட்டடிக்கிறதுக்கு கூட இவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. இதனால என்ன பேச்சு பேசுறா பாருங்கன்னு கோர்ட்ல காட்டுவேன். இத போட்டு பார்த்தா எந்த ஜட்ஜுமே உனக்கு ஒரு பர்சன் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எதேதோ நினைச்சிட்டு இருக்கல, குழந்தைய எழுதி வாங்கிக்கிட்டா எல்லாமே உனக்கு சொந்தமாயிடுமா? அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே போற. உன்கிட்ட குழந்தைய என்ன திருப்பியா கேட்டோம்? மொட்டை அடிக்கணும் தானே கேட்டோம். அதுக்கு குழந்தைய தரமாட்டியா? பாக்கலாண்டி, நீ எப்படி என் குழந்தையோட சிங்கப்பூருக்கு போறேன்னு நானும் பாக்குறேன். ரகு, தப்பு ரகு. இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பூர்ணி, சொன்னா கேளு. ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைன்னு அடிக்கிட்டே போகாத. கொஞ்சம் விட்டு கொடு. இப்ப நீ விட்டு கொடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாமே திரும்ப போயிடும். மறுபடியும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நடு தெருவுக்கு தான் வந்து நிக்கணும். பூர்ணி, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அது செவ்வந்தியோட குழந்தைமா. உன்னோட குழந்தைய மாறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகணும். எடுத்த எடுப்புலயே அவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போய் வேறொரு இடத்துல வளர்த்தரலாம்னு நினைச்சா அது தப்புமா. தேவையில்லாம செவ்வந்திய கோவப்படுத்திட்டு இருக்காத. செவ்வந்தி இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போனான்னு வச்சுக்க, இப்போதைக்கு நீ சிங்கப்பூருக்கு போக முடியாது. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. அப்பா, அதான் குழந்தைய எழுதி கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் விட்டுட்டு போக வேண்டியது தானே. திரும்ப திரும்ப குழந்தை குழந்தைன்னு ஏன் உயிரை வாங்குறாங்க? இல்ல பூர்ணி, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியல. நீ புரிஞ்சுக்கிற மனநிலைமையிலும் இல்ல. இங்க பாரு, நீ என்ன பண்றியோ பண்ணிக்க. செவ்வந்தி என்ன பண்ணுதோ பண்ணட்டும். நாங்க 2 பேரும் தூரத்துல நின்னு வேடிக்கை மட்டும் பாக்குறோம். நீ எப்படி சிங்கப்பூருக்கு போறன்னு நானும் பாத்துறேன். மாமா, நீங்க குடும்பத்துல மூத்தவரு. அத்தை நீங்களும் தான். நீங்க 2 பேரும் சொன்னதுனாலதான் நான் இவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுத்தேன். இப்ப திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க முன்னாடியே சொல்றேன், திரும்பவும் என் குழந்தைக்காக நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன். எந்த சட்டம் இவளுக்கு உதவியா இருந்துச்சோ அதே சட்டம் இவளை ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கும் உதவும். இத நான் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா.